ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு. ஸோ நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன்னு பாருங்கள். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 3 பெரிய வெங்காயம், ஸோ அதையும் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடுச்சு. இதை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து தக்காளி வெங்காயம் வதக்கினா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காய பேஸ்ட்டு, ஸோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அடுத்து கொஞ்சம் நான் புளி தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பொடி சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நான் ஒரு 15 சால கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற போட்டுட்டு பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய முள்ளை எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ இந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதுனால இந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக ஸோ இப்போ பாருங்கள், குழம்பும் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, கருவாடு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ முள்ளை எல்லாமே எடுத்துகிட்டு நான் கருவாடை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவாடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வெந்து வரட்டும். அடுத்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு உப்பு போடலை. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டால் நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.